சிவகார்த்திகேயன் நடிப்பில் சுதா கொங்கரா இயக்கத்தில் வெளியான பராசக்தி திரைப்படம் ரசிகர்களின் வரவேற்புடன் வெற்றி படமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நன்றி தெரிவிப்பு நிகழ்வில் பேசிய படக்குழுவினர் திரைப்படம் தொடர்பான தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த ஸ்டோரி சொல்லும்போது இது ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எனக்கு தோணுனது இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதைன்னு தோணுச்சு. இன்னொன்று எனக்கு 2 வாய்ப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்கதா நான் ஃபீல் பண்ணேன். ஒன்று, தமிழ் உணர்வு, நம்ம மொழிக்காக நடத்தின போராட்டம், இதை அடுத்த தலைமுறைக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்குன்றது தெரிஞ்சுது. அதை நம்ம நடிக்கிறதன் மூலமாக அது வாழ்நாளுக்கும் ஒரு பெருமையை எனக்கு கொடுக்குன்றது அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தெரிஞ்சுது. இன்னொன்று, நடிகனா, ஏன்னா என்னுடைய வேலை அதுதான், ஒரு நடிகனா நிறைய சவால்கள் இருக்குது இந்த கதைக்குள்ளே, நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ நம்மளை ஒரு நடிகனாக மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த கதையில் இருக்கதான் நான் உணர்ந்தேன். இப்போ வரைக்கும் என்னோட டான்ஸ் அப்புறம் ஒரு சாங் அப்ரிசியேஷன் வருது, ஐம் யூஸ் டு இட். ஆனால் ஒரு கேரக்டருக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரோலுக்கு ஐ திங்க் திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் தேங்க்யூ என்னோட டைரக்டர் சுதா மேம்க்கு அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டான் பிக்சர்ஸ். ஏன்னா இது எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெபியூ எனக்கு அப்படி தோணுது. அண்ட் ஐ ரியலி ஃபீல் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தியேட்டர் வெளியே வரதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் everyone's eyes அப்படி ஃபுல் கண்ணில் நீர் அண்ட் ஆல் ஆஃப் தட். அண்ட் ஐ ரியலி ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த ரோலுக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்கு சுதா மேமுக்கு தேங்க்ஸ். அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் ஒரு நாள் ஷூட் முடித்து அடுத்த நாள் ஷூட்டிங்கில் தம்பி சிவாவை பார்த்தேன்னா ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை, கூஸ் பம்ப்ஸுங்கிற வார்த்தை. அதுக்கப்புறம் டப்பிங்கில் மேம் அந்த லாஸ்ட்டில் ஒரு சீன் பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருந்தது. நிறைய வாட்டி ஃபில்ம் மேக்கருக்கு எப்படி தோணுன்னா, தனியாக நிற்கிறோம், என்ன சொல்கிறாங்க, நம்ம படம் ஃப்ளாப்பா ஹிட்டா, நல்லா போதா இல்லையா, பிடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு 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 குழப்பத்திலேயே இருப்போம். அந்த டைமில் நான் ப்ரெஷ் ஷோக்கு போனேன். ப்ரெஷ் ஷோக்கு போகும்போது அங்கே இருக்கிற உங்களோட பாராட்டு, உங்களோட அன்பு, அப்புறம் அந்த ஊக்கம் எனக்கு வந்துச்சு பாருங்களேன். அதை வச்சு தான் நான் இப்போது லிட்டரலி ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது சுதா மேம் ஒன்று சொன்னாங்க, இட்ஸ் லூஸ்லி பேஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் யூனியன் லீடர் ராஜேந்திரனோட கதை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன இது மட்டும் கொடுத்தாங்க, இந்த கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறது. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டேன். இல்லை, இதை பண்ணால் நம்ம கரெக்டாக பண்ணணும், இதை பண்ணால் எல்லாருக்கும் போய் சேர்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஐ ஹோப் ஐவ் டன் ஜஸ்டிஸ். தெரியல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.